தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருவழிபாட்டு ஆண்டின் முதல் நாளிலே திருவரை காலத்தின் முதல் ஞாயிறு பெருமகிழ்ச்சியோடு அடியெடுத்து வைத்து இறை வருகைக்காக தன்னையே தயாரிக்க இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இறைவனுடைய அன்பின் பிரசன்னத்திலே ஜெபிக்கின்றேன். இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, திருவருகை காலம் திருவழிபாட்டு ஆண்டினுடைய முதல் நாளாக இருக்கின்றது. புதிய ஆண்டின் பிறப்பாக கத்தோலிக்க திருச்சபை இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கின்றது. ஒவ்வொரு புதிய ஆண்டை துவங்குகின்ற பொழுதும் நம் வாழ்விலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் இவை பழையன களைந்தெறியப்பட வேண்டும். புதிய எண்ணங்களால் புதிய வாழ்வால் நம் வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதும் இந்த திருவழிபாட்டு ஆண்டை துவங்குகின்ற இந்த நாளிலும் கூட நம்முடைய பழைய வாழ்விலே பழைய மனிதனுக்குரிய இயல்புகளை அனைத்தையும் களைந்தெறிந்து விட்டு ஆண்டவனை விட்டு நம்மை விலகிச் செல்கின்ற சாத்தானின் பிடியை சிக்கி தவிக்கின்ற அனைத்தையும் தகர்த்தெறிந்து விட்டு ஆண்டவனை உள்ளத்திலே ஏற்று அவரை உள்ளத்திலே பிறக்கச் செய்து புதிய எண்ணத்தோடு புதிய வாழ்வோடு புதிய மனதோடு நாம் வாழ்கின்ற வாழ்வாய் நம் வாழ்வை அமைத்துக் கொள்ள அழைப்பை விடுப்பதுதான் இந்த திருவருகை காலம். முதல் வாரம் நம்பிக்கையின் வாரமாக, நம்பிக்கை தூண்டக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது. அதற்கேற்றதான் இன்றைய வார்த்தையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதல் வாசகத்திலே எரேமியா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. எரேமியா சொல்லுகின்ற வார்த்தை, இதோ இறைவன் வர இருக்கின்றார், மனிதமகன் நிச்சயமாக வர இருக்கின்றார், அவர் தன் வாக்குறுதியை நிறைவேற்ற இருக்கின்றார், அவர் நீதி வழங்க வர இருக்கின்றார், யூதாவின் தாவீதின் குலக்கொழுந்தாக வர இருக்கின்ற சொல்லி ஒரு நம்பிக்கையை, ஒரு எதிர்பார்ப்பை மனித வாழ்க்கையிலே கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த நம்பிக்கை ஏற்ற விதத்திலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தூண்டுவதாக இருக்கின்றது. இந்த இரண்டாம் வாசகத்தை படிக்கின்ற பொழுது கூட பவுலுடைய தெசலோனியருக்கு எழுதிய திருமுகத்தில் இவ்வாறு சொல்லுகின்றார், இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வருவார் என்று சொல்லுவார். அவருடைய இரண்டாவது வருகை அனைத்து மக்களை ஒன்றிணைக்கின்ற, தூய்மையை வெளிப்படுத்துகின்ற நீதியின் அரசராக வருவார் என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. ஆம் அன்பு சகோதரமே, இந்த நம்பிக்கை தூண்டுகின்ற இயேசுவின் வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டுமெனில் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் என்ன என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் வழியாக மிக தெளிவாக திருச்சபை நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது. இத்தகைய அரசரை, மணுமகனை, இறைமகன் இயேசுவை நம் உள்ளத்திலே வரவேற்க வேண்டுமெனில் அதற்கு முன்னால் இந்த இயற்கையும் கடவுளுடைய படைப்பும் கூட அதற்கு அடையாளமாக ஒரு வெளிப்பாடாக அமைய இருக்கின்றது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. கதிரவனிலே, விண்மீனிலே, நிலாவிலே மாற்றங்கள் ஏற்படும், அடையாளங்கள் தோன்றும், வெளிப்பாடுகள் வெளிப்படும். கடலிலே, படைப்புகளிலே இந்த மாற்றங்கள் ஏற்படும். இதை கண்டுகொள்ளுகின்ற பொழுது நாமும் நம் வாழ்வின் மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற உன்னதமான ஒரு பாடத்தை சொல்லி காட்டுகின்றது. இந்த மாற்றங்களை நாம் கண்டுகொள்ள வேண்டுமெனில் நாம் மந்த நிலையில் இருந்தோமெனில் நிச்சயமாக கண்டுகொள்ள முடியாது. அறிவு தெளிவோடு இருக்க வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே நம்மை சூழ்ந்து நடக்கிற நிகழ்வுகளை நம்மால் கண்டுகொள்ள முடியும். அதன் வழியாக நம் வாழ்வுக்கு ஏற்ற மாற்றங்களையும் நம்மால் ஏற்படுத்தி கொள்ள முடியும். இத்தகைய நிலைக்கு நாம் வர வேண்டும் என்று சொல்லிதான் இறைவார்த்தை அழைப்பு விடுக்கின்றது. இந்த மாற்றங்களை கண்டுகொள்ள மந்த நிலைக்கு மனிதனை உட்படுத்துகின்ற 3 காரியங்களை நம் வாழ்விலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொல்லி திருவழிபாட்டு வாசகம் நமக்கு லூக்கா வழியாக சொல்லி காட்டப்படுகிறது. ஒன்றாவதாக
குடிவெறிக்கும் களி ஆட்டத்திற்கும் இந்த உலக வாழ்வை பற்றிய கவலைக்கும் நீங்கள் இடம் கொடாதீர்கள் என்று சொல்லப்படுகின்றது. முதலாவதாக குடிவெறி. இது மனிதனை மந்தமடைய செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இறை வார்த்தையின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது திருப்பாடல் 107:27 குடிவெறியரை போல தம் வாழ்வை தடுமாறுகின்ற அவர்கள் திறமையற்றவர்களாக மாற்றுகின்ற அடிமைத்தனத்திற்கு உங்களை உட்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லப்படுகின்றது. நாகும் இறைவாக்கில் சொல்லுகின்ற பொழுது 1:10 குடிவெறியில் மயங்கி கிடக்கும் அவர்கள் பின்னி கிடக்கும் முட்புதரை போலவும் காய்ந்து சருகு போலவும் முற்றிலும் எரிந்து போவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் எபேசியர் 5:18 திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாவோர் அது தாறுமாறான வாழ்வுக்கு இட்டு செல்வதாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. குடிவெறி மனிதனுடைய அறிவையும் உடலையும் ஆன்மாவையும் உள்ளத்தையும் மழுங்கடுக்கி செய்யக்கூடியது. தன்னிலை இழக்கச் செய்யும். தான் எதை செய்கின்றோம், எதை பேசுகின்றோம், எங்கே இருக்கிறோம் என்பதை அனைத்தையும் மறக்கச் செய்யும். ஆகவே இந்த மந்தத்தன்மைக்கு அடிமையாக்குகின்ற குடிவெறிக்கு உங்களை உட்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி முதல் பழக்கமாக நம்மை மந்த நிலைக்கு அழைத்து செல்கின்ற இந்த பழக்கத்தை நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார். இரண்டாவதாக களியாட்டம். களியாட்டம் என்பது ஊனியல்பின் இச்சைக்குரிய காரியங்கள் ஒன்று என்று சொல்லி கலாத்தியர் 5:21 பவுலியார் சொல்லுவார். களியாட்டம் என்பது மட்டுமீறிய பற்று. அது நம் உடலுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம், நம் உணர்ச்சி வசப்பட்ட வாழ்வாக இருக்கலாம், மனிதர்கள் மீதோ பொருட்கள் மீதோ அல்லது ஒரு சில காரியங்கள் மீதோ ஒரு சில பழக்கங்கள் மீதோ மட்டுமீறிய பற்று, மட்டுமீறிய ஈர்ப்பு. இந்த ஈர்ப்பானது நம்முடைய வாழ்வின் பெரும் பகுதியை தன்மயப்படுத்தக்கூடியதாக இருக்கும். தன்னுடைய எல்லா கடமைகளை மறக்கச் செய்வதாக இருக்கும். அந்த இன்பத்தில் திளைத்திருந்தால் போதும் என்கின்ற ஒரு மயக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடவுளை மறக்க, தன்னோடு இருக்கின்ற பிறரையும் மறக்க செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த களி ஆட்டம். இது சிறு சிறு காரியங்களை துவங்கலாம். நாம் பயன்படுத்துகின்ற அலைபேசியில் இருக்கலாம், நாம் விளையாடுகின்ற விளையாட்டிலே இருக்கலாம், அல்லது நாம் சாப்பிடுகின்ற உணவிலே ஆரம்பிக்கலாம், நம்மோடு இருக்கின்ற மனிதர்களை பயன்படுத்துவதில் ஆரம்பிக்கலாம், நம் நண்பர்களோடு இருக்கின்ற நேரத்தில் ஆரம்பிக்கலாம், நாம் நமக்கென சேர்த்து வைக்கின்ற பொருளை இருக்கலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் இது நம்மை தன்மையப்படுத்தி நம்மை மந்த நிலைக்கு இட்டு செல்வதாக இருக்கும். இந்த களியாட்டத்தில் இருந்தும் வெளிவர வேண்டும் என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார். மூன்றாவதாக உலகப்பற்று, கவலை. இந்த தேவையற்ற இந்த உலகத்தை பற்றிய கவலைகள். திருப்பாடல் 55:2 சொல்லப்பட்டிருக்கிறது, என் கவலை என் மன அமைதியை குலைத்து விட்டது என்று சொல்லுவார். இந்த கவலை நம்மை மேற்கொள்ளுகின்ற பொழுது சபையுடைய புத்தகம் 5:3 சொல்வது போல, என் கவலை எனக்கு கனவுகளை கொண்டு வந்தது, மனதிற்கு ஒரு வகையான வெறுப்பை கொடுத்தது என்று சொல்லப்படுகிறது. இந்த கவலையானது மனித அமைதியை குலைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கவலை வேண்டாம் என்று சொல்லி கடவுள் சொல்லுகின்றார். தேவையற்ற கவலை. ஏன்? மத்தேயு நற்செய்தி 6:27 படிக்கின்ற பொழுது இயேசு இவ்வாறு சொல்லுவார், நீங்கள் கவலைப்படுவதால் உங்கள் உயரத்தில் ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது, உங்களுடைய தலைமுறையை ஒன்றை வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ முடியாது, உங்களால் ஒரு சிறு காரியங்களை கூட செய்ய முடியாத பொழுது ஏன் கவலைப்படுகின்றீர்கள் என்று சொல்லி கடவுள் நம்மை பார்த்து கேட்பதாக. அப்படி என்றால் நம்மை சூழ்ந்து இருக்கின்ற நம்முடைய போராட்டங்கள், எதிர்ப்புகள், பயங்கள், என்ன நடக்குமோ என்கின்ற அந்த கவலைகள், இவற்றையெல்லாம் என்ன செய்வது? அதற்கான வழிமுறைகளை திருச்சபை நமக்கு சொல்லி காட்டிய வார்த்தையின் வழியாக திருப்பாடல் 55:22 உன் கவலைகள் எல்லாம் ஆண்டவரம் ஒப்படைத்து விடு. ஏன்? 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டிருக்கின்றது, கடவுள் உன்மேல் கவலை கொண்டிருக்கின்றார். உன்னை படைத்த கடவுள், உன் தாயின் கருவிலே உனக்கு உயிர் கொடுத்த கடவுள், இளமையிலே உன்னை சீராட்டி பாராட்டி வளர்த்த கடவுள், உன் தலை நரைக்கும் வரை உன்னை கைவிடார் என்று சொல்லி 46 சொல்லப்பட்டிருக்கின்றது.
கடவுள் நம்மேல் கவலை கொண்டவராக இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நம்மை எப்படி நடத்துவது, நம்மை எப்படி போஷிப்பது, நம்மை எப்படி பாதுகாப்பது, எப்படி தீய வழியிலிருந்து நம்மை காத்துக்கொள்வது என்கின்ற கவலை அவருக்கு இருக்கின்றது. ஆகவே நம் வழிகளை அவரிடம் ஒப்படைத்து அவர் விரும்புகின்ற விதத்திலே நாம் வாழ முற்பட வேண்டும். தேவையற்ற கவலைகளால் மன அமைதியை குலைத்துக் கொள்ளாதீர்கள். அந்த கவலை உங்களை மந்த நிலைக்கு, ஒரு விரக்தி நிலைக்கு கொண்டு போய் விடும். உங்களை சூழ்ந்து நடக்கிற நிகழ்வுகளை பற்றி அதில் மேல் கவலை கொள்ளாமல் உங்களை மந்த நிலைக்கு இட்டு செல்லும் என்று சொல்லுகின்றார். ஆக இந்த மந்த நிலைக்கு நாம் செல்லுகின்ற பொழுது என்ன நடக்கும்? அடுத்ததுதான் வருகின்ற எதிர்பாராமல் வருகின்ற கண்ணியிலே நம்மை சிக்க வைத்து விடும். ஏனெனில் நம்மை சூழ் நடக்கின்ற எதுவும் நமக்கு தெரியாத பொழுது, எது எப்படி வரும் என்று சொல்லி நாம் அதை பற்றி கவலை இல்லாமல் இருக்கின்ற பொழுது, நம்முடைய மயங்க நிலையில் இருக்கின்ற பொழுது எதிர்பாராத விதத்தில் தேவையற்ற கண்ணிகள் நம்மை சிக்க வைத்துவிடும். நம்மை பாவத்தின் அழிவிலே, சாத்தான் பிடியிலே நம்மை கொண்டு போய் அகப்பட செய்துவிடும். ஆகவே என்ன செய்யணும்? இந்த மந்த நிலையிலிருந்து வெளிப்பட வேண்டும். இந்த மந்த நிலையிலிருந்து வெளிப்பட வேண்டும் எனில் நாம் என்ன செய்யணும்? அதற்கான வழிகளை தொடர்ந்து வருகின்ற வழிகளிலே இயேசு நமக்கு சொல்லிக்காட்ட, எச்சரிக்கையாக இருங்கள். ஒவ்வொரு நிமிடத்திலும் எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் பேதுரு சொல்வார் அல்லவா, இதோ கர்ஜிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று சொல்லி சாத்தான் அடைந்து கொண்டிருக்கின்றான். சிறிது தளர்ந்து போனாலும் நம்முடைய ஆன்மாவை அவன் பறித்துக் கொள்வான். ஆகவே ஒவ்வொரு நிமிடமும் எச்சரிக்கையாக இருப்பது எப்படி? 2 நிலைகளில். ஒன்று, விழிப்போடு இருங்கள். விழிப்பாக இருப்பது என்பது என்ன சொல்லுவது? கண் துஞ்சாமல் இருப்பது, அதாவது கண் அயராமல் இருப்பது என்று சொல்லப்படுகிறது. எல்லா நிலைகளிலும், வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் விழிப்போடு இருக்கின்ற பொழுது நாம் நம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து கொள்வோம். நம்முடைய ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை பொறுப்புணர்வோடு செய்பவர்களாக இருப்போம். விழித்தில் வருகின்ற அந்த பொறுப்புள்ள பணியாளருடைய நிலைக்கேற்ற போல தலைவர் எப்போது வந்தாலும் சரி, அவரை பற்றி கவலைப்படாமல் தன் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை சரிவர செய்தவரை அவன் எதிர்பாராத நேரத்தில் தலைவன் வந்து பார்க்கின்ற பொழுது அவரை இன்னும் அதிகமான மேன்மையான நிலைக்கு உயர்த்துவர் என்று சொல்லப்பட்டதை போல நம்முடைய பொறுப்புகளை செய்வதற்கு நாம் விழிப்பாக இருப்பது துணை புரியக்கூடியதாக இருக்கும். நாம் விழிப்பாக இருக்கின்ற பொழுது நாம் பொறுப்புள்ளவர்களாக இருப்போம். எல்லா சூழ்நிலைகளும் வரவிருக்கும் எல்லா ஆபத்துக்களையும் அறிந்து கொண்டு அதற்கேற்றாமல் செயல்படுபவர்களாக இருப்போம். வருகின்ற சவால்களை துணிவோடு எதிர்கொள்ள நமக்கு துணிவை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல நம் வாழ்வில் கடந்து போகின்ற எல்லா விதமான கஷ்டங்களையும் போராட்டங்களையும் தாண்டி செல்கின்ற அந்த மன வலிமையை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல நாம் தூக்க மயக்கத்தில் இருக்க மாட்டோம். ஒரு வகையான மந்த நிலையிலே நாம் இருக்க மாட்டோம். அது நம்முடைய மனதை மழுங்கச் செய்வதாக, இதயத்தை மழுங்கடிக்கக்கூடியதாக இருக்காது. எப்போதும் தயாராக இருப்போம். எந்த சூழ்நிலையில் கடவுள் வந்து நம் இதய கதவை தட்டினாலும் அவருக்கு திறக்கின்றவர்களாக, அவரோடு சேர்ந்து பந்தி அமர்ந்து மகிழ்ந்திருப்பவர்களாக இருப்போம். இத்தகைய நிலையை நமக்கு கொடுக்கின்ற விழிப்போடு இருக்க வேண்டும். பொறுப்புணர்வோடு செயல்படுபவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, இடைவிடாமல் ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஜெபத்தின் வழியாக நம்முடைய வாழ்வை தயாரிப்பவர்களாக, நம் வாழ்வை ஆயத்தப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். சிறந்த உதாரணம் மத்தேயு 26:40-41 படிக்கின்ற பொழுது, கெத்செமனேயிலே இயேசு 3 சீடர்களை அழைத்து கொண்டு போய் அங்கே ஜெபிக்க செல்வதற்கு முன்னால், இங்கே தனித்து ஜெபியுங்கள், நான் கலக்கமுற்றிருக்க என்று சொல்லிவிட்டு செல்லுவார். ஆனால் அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பார்கள். வருகின்ற பொழுது இயேசு என்ன சொல்லுவார்? உறங்கிக் கொண்டா இருக்கின்றீர்கள், உங்கள் உள்ள மூக்கமுடையதுதான், ஆனால் ஊனுடலோ வலுவற்றது. எனவே சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லுவார். சோதனை நம்மை ஆட்கொள்ள வரும், சோதனை நம்மை தடுத்தாட்கொள்ள வரும், நம்மை பலவீனப்படுத்த வரும். ஆகவே இந்த சோதனை வென்றெடுக்க நமக்கு ஜெபம் தேவைப்படுகின்றது. எனவே நான் பவுல் சொல்கின்ற பொழுது தெசலோனியர் 5:17 இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொல்லுவார். எப்போதும் ஜெப சிந்தனை உள்ளவர்களாக, இயேசுவோடு ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவை போல ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய
பாவத்தின் நிலைகளை கண்டுகொண்டு அதை வென்றெடுப்பதற்கான ஆற்றலை கேட்டு ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும். நம் பலவீனங்களை தெரிந்து கொள்ள, அந்த பலவீனங்களை அறிக்கையிட மன வலிமை கொடுக்க கடவுளை நோக்கி ஜெபிக்க வேண்டும். நம் வாழ்வை தூயதாக மாற்றிட தூய ஆவியின் வரங்களுக்காக, கொடைகளுக்காக ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும். சோதனைகளை வென்றெடுக்க, சோதனைகளை கண்டுகொள்ள, சோதனைகளை தவிர்த்திட ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும். இப்படி நம் வாழ்வின் எல்லா நிலைகளும் ஜெபத்தோடு இணைந்திருக்கின்ற பொழுது நம்முடைய அறிவோ, உடலோ, உள்ளமோ, ஆன்மாவோ மேலே கூறப்பட்ட மந்த நிலைக்கு நம்ம இட்டுச் செல்கின்ற குடிவெறிக்கும், களி ஆட்டத்திற்கும், இந்த உலகப்போக்கான கவலைகளுக்கும் இடம் கொடுக்காது. அப்பொழுது நம்முடைய ஆன்மாவை நாம் தயாரிப்பவர்களாக இருப்போம். இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் இரண்டாம் வருகை இரண்டுமே நமக்கு மகிழ்ச்சியை, நம்மை தலை நிமிரச் செய்கின்ற, நம்மை தூய உள்ளத்தோடு வாழச் செய்கின்ற ஒரு வாழ்வாக அமைய நமக்கு துணை புரியும். அத்தகைய அருளை இந்த திருவருகை காலத்தில் முதல் ஞாயிலே ஜெபிப்போம். இறை வருகைக்காக தயாரிப்போம். இறைவன் தன் வருகையால் மகிழ்ச்சி கொடுத்தவர். உள்ளத்திலும் இல்லத்திலும் வாழ்விலும் அகப்புற இருளை அகற்றி தன் மகிழ்ச்சியால் நிறைத்து விண்ணக வாழ்விற்கு ஏற்றவர்களாக நம்மை மாற்றுவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டுக்கு ஒரு